मैं डीएमके को बताना चाहता हूं, मोदी तमिलनाडु के विकास का पैसा आपको लूटने नहीं देगा और जो पैसा आपने लूटा है वो वसूल कर वापस तमिलनाडु के लोगों पर खर्च किया जाएगा। ये मोदी की गारंटी है। இது மோடியின் கேரண்டி. நண்பர்களே, பாஜகவின் மத்திய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் கச்சை கட்டிக்கொண்டு பணியாற்றி வருகின்றது. இதன் பொருட்டு பாரத அரசு பல திட்டங்களின் தொகையை நேரடியாக இங்கே பயனாளிகளுக்கு அனுப்பிவிடுகிறது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஆதாயங்கள் இப்போது நேரடியாக மக்களின் வங்கி கணக்குகளை சென்றடைகின்றன என்பதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய வருத்தம். சரியா? இன்று கழிப்பறைகளாகட்டும், எரிவாயு இணைப்பாகட்டும், குழாய் வழி குடிநீர் இணைப்பாகட்டும், ரயில் வழிகள், சாலைகள், இலவச ஆயுள் காப்பீடுகளாகட்டும், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் என அனைத்து துறைகளிலும் பணிகள் நடந்தேறி வருகின்றன. இந்த வளர்ச்சி திட்டங்களின் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடிக்க முடியாமல் இருக்கிறது என்பதுதான் திமுகவினருக்கு இருக்கும் பெரும் சிக்கல். இந்த விஷயத்தில் ஒரு குடும்பம் மொத்தமுமே பயங்கர எரிச்சலில் இருக்கிறது. இந்த திமுக காரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பணம் தான் கிடைக்கவில்லை, குறைந்தபட்சம் அதை நாங்கள் தான் செய்தோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம். என்னமோ ஒட்டுவாங்களே, என்னது என்னது இன்னும் அத ஒட்டிக்கிறாங்க. ஆனால் ஐயோ பாவம், இதிலும் கூட அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. நான் திமுக காரர்களுக்கு ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மோடி தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்காக அளிக்கப்படும் பணத்தை கொள்ளையடிக்க விடமாட்டான். எந்த பணத்தை நீங்கள் கொள்ளையடிக்கின்றீர்களோ, கொள்ளையடித்திருக்கிறீர்களோ, அந்த பணம் திரும்ப வசூலிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் மக்களுக்காகவே செலவு செய்யப்படும். எனதருமை நாட்டு மக்களே, இது மோடி அளிக்கும் கேரண்டி. இது மோடியின் உத்தரவாदम। साथियों, परिवारवादी पार्टियां सिर्फ और सिर्फ अपने भविष्य की सोचती हैं, जबकि मोदी देश के भविष्य का सोचकर काम कर रहा है। परिवारवादी पार्टियों के समय देश के 18,000 गांव में बिजली नहीं थी। देश के 2.5 करोड़ से ज्यादा घर अंधेरे में थे। आप भी जानते हैं, 21वीं सदी की बहुत बड़ी चुनौती एनर्जी सिक्योरिटी है। आज हमारी सरकार इस दिशा में भी तेजी से काम कर रही है। अभी मैं कल्पाकम से ही वहीं से आ रहा हूं,
जहां भारत ने ऊर्जा क्षेत्र में आत्मनिर्भर बनने के लिए बड़ा कदम उठाया है, आज कल्पाकम में देश के पहले और मेड इन इंडिया फास्ट ब्रीडर रिएक्टर ने बिजली उत्पादन के लिए ऐतिहासिक पड़ाव पार किया है। तकनीकी भाषा में कहें तो आज इस परमाणु ऊर्जा केंद्र में कोर लोडिंग का आरंभ हो गया है। कुछ ही समय में इससे बिजली उत्पादन शुरू हो जाएगा। इस रिएक्टर के चालू होने के बाद भारत ऐसी टेक्नोलॉजी हासिल करने वाला दुनिया का दूसरा देश बन जाएगा। मैं सभी भारतवासियों को इस उपलब्धि के लिए बहुत बहुत बधाई देता हूं। குடும்ப அரசியல் பேசும் கட்சிகள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றன. ஆனால் மோடி தேசத்தின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து செயல்படுகிறேன். குடும்ப அரசியல் கட்சிகள் ஆட்சி செய்த காலத்திலே 18,000 கிராமங்களில் மின்சாரமே இருக்கவில்லை. தேசத்தின் 2.5 கோடிக்கும் அதிகமான வீடுகளில் இருள் சூழ்ந்திருந்தது. 21ஆம் நூற்றாண்டின் பெரிய சவால் என்று சொன்னால் எரிசக்தி பாதுகாப்பு, எனர்ஜி செக்யூரிட்டி என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். இன்று நமது அரசு இந்த திசையில் மிக விரைவாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. நான் இப்போதுதான் கல்பாக்கத்திலிருந்து வருகிறேன். இங்கே எரிசக்தி துறையில் தற்சார்பு நிலையை அடையும் திசையில் பாரதம் பெரிய அடியை முன்வைத்திருக்கிறது. இந்த கல்பாக்கத்திலே தயாரிக்கப்பட்ட ஃபாஸ்ட் பிரீடர் அணு ஆலையானது மின்சார உற்பத்திக்காக வரலாற்று சிறப்புமிக்க நிலையை கடந்திருக்கிறது. தொழில்நுட்ப முறையிலே சொன்னால் இன்று இந்த அணுசக்தி மையத்தில் கோர் லோடிங் தொடங்கிவிட்டது. சில காலத்திலேயே இதன் மூலம் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுவிடும். இந்த அணு உலை தொடங்கப்பட்டிருப்பதற்கு பிறகு பாரதம் இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை பெற்றிருக்கும் நாடுகளில் 2வது நாடாக ஆகிவிடும். இந்த சாதனைக்காக நான் பாரத நாட்டவர்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.